என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. ஒரு 10 தீப எல்லாம் ஒண்ணா செஞ்சுட்டா எல்லாம் ஒண்ணாயிடும். அதே நெருப்பு தான் சார். கடைசி எல்லாமே வந்து அதாவது வந்து இங்க எல்லாம் தனியா இருக்குது. கல்புரம் 10 கல்புரம் வைக்கிறோம். ஒரு இடத்துல நிறைய இருக்கு. பூரா கல்பத்தி கொண்டா போட்டா ஒரே ஜோதி. அதே மாதிரி ஜோதி தான். எல்லாரும் எங்கிருந்து வந்து எல்லாரும் ஜோதி தான். தனியா இருக்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சு ஒரே அளவு சேர்ந்துருவாங்க. எல்லாம் அவங்க கடைசியில் போய் சேரும்போது ஒட்டுக்காக ஒரே போய் சேர்ந்தாலும் ஒரே தான். இப்போ ஒரு தண்ணிக்கு இது ஒரு கிணறு வந்து ஒரு எத்தனை வேணாலும் கிளப்பு கொண்டு வைங்க. பொம்பளை பண்ணி கொண்டு மட்டும் தனித்தனியா இருக்குது. ஒன்றை சேர்த்துட்டா அதே மாதிரி தான். மகான் ஞானி சித்தர் எல்லாம் கடவுள் எல்லாம் ஒன்று தான். இப்ப தனித்தனியா இருக்குது. இப்ப நாம மனுஷன் நாம வந்து செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி உடல் எடுத்துருக்கோம். அதை செஞ்சுட்டு நம்ம போய் சேர்ந்த போறோம். இப்ப யோகத்துல வந்துக்கிறீங்களா? யோகத்துல வந்தீங்கன்னா நீங்க ஒரு லெவல் ஞானி ஆகலாம், சித்தர் ஆகலாம், முனிவர் ஆகலாம், கடந்து மேல போகணும். இது ஞானியாவது எத்தனை பெரிய ஆகும் தெரியாது. அதுக்கப்புறம் சித்தர் ஆகும். அந்த வெறி தான் அடையலாம். அதுக்கு நம்ம குருவும் பிடிங்க. அவர் வழிகாட்டி அவரே இழுத்து போயிடுறாரு. அவர் இழுத்து போயிடுறாரு. ஒண்ணும் முதல் சங்கு அமுது ஊட்டும், இரண்டாம் சங்கு நாள் விலங்கு கூட்டும், கரை சென்று தோணும். முதல் சங்கு அமுது ஊட்டம்னா குழந்தை பிறந்தோன்னா அம்மா பால் ஊற்றுவாங்க. அந்த அமுதுன்றது பால் தான். தாய்ப்பால் தான் அமுது. பிறந்த உடனே ஊற்றுவாங்க. நடுசங்குன்றது கல்யாணம் பண்ணி என்ன கொடுக்குறாங்கல்ல, பாலும் பழம் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்ச நாள். இது வந்து உயிர் வாழ்றதுக்கு, இது சந்தோஷத்துக்கு, கடைசியில் போய் சேர்றதுக்கு. இது கடைசி நீங்க 3 இருக்கணும். ஆனா எல்லாம் பால் 3 ஒரே பால் தான். 3 இடத்துல 3 செயல் பண்ணுது. முதல்ல வளர்றதுக்கு, 2வது சந்தோஷத்துக்கு, 3வது போய் சேர்றதுக்கு. மனசு வாழ்க்கை அடங்கி போயிடுது. எல்லாமே அடங்கி போயிடுது. அம்பு கொண்டு வானத்தை ஆசினமோ, கம்ப மற்ற பாற்கடல் கடந்தமோ, இன்பம் மற்ற யோகியை இருள் இன்பம் துன்பமே இன்பம் இல்லை. ஞானிக்கு வந்து அவன் வந்து இப்போ ஒரு கடல் ஒரு சின்ன குட்டை எதுன்னு வச்சுக்கணும். அதுல ஒரு இது போட கலந்தீங்கன்னா கலங்க கடல்ல போய் கலக்க முடியும். ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவன் இருப்பான். நீங்க மேல வானங்குது, நீங்க எதை போய் கலக்க முடியும்? ஒண்ணும் பண்ண. இப்போ ஒரு ரூம் கட்டிட்டே வச்சுங்க, அதுக்குள்ள நீங்க அசிங்கம் பண்ணி வச்சிடலாம். எதையோ ஒன்று பண்ணி வானத்தை அந்த மாதிரி ஒரு ஞானியோட மனசுல வந்து நீங்க கலங்குறது ஒண்ணு கொடுக்க முடியாது. மேல பூமியை கடைஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கடலை கடைஞ்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. வானத்தை பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் வந்து எந்த சலனுக்கும் ஆட்படாதுங்கிறது அவனோட ஆசிரமத்துல தொண்டருக்கெல்லாம் தொண்டராகவும் சீடருக்கெல்லாம் சீடராகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என் உடல் பொருள் எல்லாம் ஐயாவுக்கு அர்ப்பணிங்க. எனக்கு எது வேணும்? ஐயா வந்து துணையாந்தனுக்கு போது ஐயா வந்து சாமி எனக்கு எதுவும் ஐயாவோட இதை நம்ம வந்து வெளியில குறுப்பான முடியாது. குரு என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு சீடை போய் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் அவருக்கு சீடை நான் சொல்லலை. ஐயா போய் சாமி நான் சீடா இருக்குன்னு சொல்லலை. ஆனா சீடா இருக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப அதான் செஞ்சுங்க. இப்பவும் நானு இப்ப நான் வந்து இந்த ஒரு குரு என்கிட்ட இருக்கிறாங்க. நான் வந்து கொஞ்ச நாள் போனேன். இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த இடம் எழுதே இல்லை. இப்ப இங்க உட்காந்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இது எழுதே இல்லை. அப்ப நான் எங்க போயிட்டேன்? இப்ப நீங்க சொன்னீங்க சாமி, பூரா என்னோட இதுல வாழ்க்கையில கொஞ்சம் ஒவ்வொன்றும் அனுபவிச்சுட்டாரும் உணர்ந்துட்டு இருக்கு சாமி. எல்லாமே எது நமக்கு இல்ல, எதுவுமே கிடையாது. இப்போ இந்த உடனே உங்களுக்கு என்ன வயசு? 53 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யாரு என்னன்னு தெரியாது. இப்ப இந்த உடனே இப்போ இன்னொரு 50 வருஷத்துக்கு நீங்க எங்க இருக்கும்? நீங்க யாரு? அப்புறம் என்ன சாமி இருக்கு? ஒண்ணும் இல்லாததுக்கு நம்ம ஆட்டம் போடுறோம். அதுதான் சொன்னாங்க, இல்லாத ஒண்ணு இருந்து ஒரு இயக்குது எதுவே கடவுள்னாரு. அந்த கடவுள் பிடிச்சனாலே அதை செய்யலாம். அதை பிடிச்சிட்டா நாம முன்ன எப்படி இருந்தோம்னு தெரியும், இப்ப அடுத்து எப்படி இருக்க போறோம்னு தெரியும். ஆனா என்ன கஷ்டப்பட்டாலும் நல்லபடியா பாடத்தை பண்ணி அடைஞ்சே தீரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை சார். ஐயாவுடைய ஆசீர்வாதம் நீங்க தான், அதாவது உங்களால் முடியுது சார். அதாவது தான தர்மம் போயிட்டார். அதாவது நீங்க வந்து பெருசா லட்சமா கோடி கோடியா தூக்கிட்டான்னு ஒண்ணும் கிடையாது. அதனால முடிஞ்சது ஒரு 4 பேர் பாத்தியா
கோயில் மேலே ஆசிரமம் எல்லாம் வீட்டு வரைக்கும் போகிறது எதுவே முடியாது. வார்த்தையா நல்லா இருந்துச்சு. அது மாதிரி பண்ணணும். நம்ம அது வந்து அதாவது உங்களோட தானம் தர்மம் செய்யணும்னு இறைவன் பொருள் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வர அனுப்பிவிடுறது அவன் தான். நீங்களா கொடுக்க முடியாது, நீங்களா வாங்க முடியாது. எல்லாம் அதுக்குதான் அவனாலே அவன் கால் பண்ணிட்டு அவன் அருள் இருந்தா மட்டும்தான். இப்ப என்ன எடுத்துங்க, நானே கோயில் கட்டி நானே சாமி கும்பிடுவேன். எனக்குள்ள அவன் இருந்து கோயிலை கட்ட வச்சுட்டு இப்ப எனக்குள்ள சாமி கும்பிடுவான். இதுதான் சாமி உதாரணம். இது அதனால வந்து கூடுமான வரைக்கும் நீ பண்ண சை உங்களால வரும். அதாவது வரும்போது உங்களுக்கு செய்யணும். அது இப்ப வரவங்க யார் சமயம் ஏன்னா இது கொடுங்கவே பாக்குறாங்க. குடும்பத்துக்கே மனசு வர மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாமே. முயற்சி நம்ம சமி ஒரே இறைவனோட இறைவன். ஆமா.